2 அமைச்சர்கள் தன்னை தொடர்ந்து சித்திரவதை செய்வதாக புதுச்சேரி ஆளுங்கட்சி பெண் எம்எல்ஏ சந்திர பிரியங்கா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் நெடுங்காடு கோட்டிச்சேரி எம்எல்ஏவுமான சந்திர பிரியங்கா வெளியிட்டுள்ள வீடியோவில் கட் அவுட் விவகாரம் தொடர்பாக தனக்கு சம்மன் அனுப்பப்பட்டதற்கு பின்னால் அமைச்சர் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தனது வீட்டுக்கு செல்லும் வழியில் உளவாளிகள் இருப்பதாகவும் தனது செல்போனை ஒட்டு கேட்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்தெல்லாம் புகார் அளிக்க சென்றால் சொத்தையெல்லாம் வேறொருவர் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டால் நல்லது என அதிகாரியே கூறுவதாகவும் தெரிவித்தார். நம்ம மினிஸ்டரா இருந்தப்ப நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் தந்தாங்க. அதெல்லாம் நம்ம எதையுமே வெளிக்காட்டிக்காம ரொம்ப நாசுக்கா வெளில வந்துட்டோம். இன்னைக்கும் அந்த அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா நம்மள அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. நான் யாருன்னு பேர்லாம் சொல்ல விரும்பல, எல்லாரையும் சொல்ல முடியாது, எல்லாரும் வெரி ஜெம், நம்ம எல்லாரையும் தப்பா சொல்லிட முடியாது. நான் சொல்றது ஒரு ஆளு 2 ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லாம் அதாவது இதனால ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சல், அதாவது நம்மள டார்ச்சர் பண்றாங்களாமா, அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வருத்தமான விஷயம்னா, இதுல ஒரு எதுவுமே தெரியாத ஒரு பப்ளிக் அவங்கள பாவம் கஷ்டப்படுற ஒருத்தங்களை தேவையில்லாம இதுக்குள்ள கொண்டு வரீங்க. இப்ப நம்ம அரசியலையும் தாண்டி நார்மலா இருக்கிறதுனால பரவாயில்ல, நம்ம அவங்க சைட்ல இருந்து யோசிக்கிறோம். சரி, தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட், அவங்களால பண்ணப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரு கோர்ட்டுக்கு வச்சு எவ்வளவு வேலை, ஒரு அமைச்சரா இருந்தா எவ்வளவு வேலை இருக்கும். அமைச்சருங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல எம்எல்ஏங்கிறதே அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. ஒரே வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கே பிடிக்க மாட்டேங்குது. நம்மள மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி, தமிழ்நாடு மாதிரி கூட கிடையாது, பாண்டிச்சேரியில வீடு வீடா போய் ஒருத்தர்கிட்டையும் ஓட்டு வாங்கி அவங்கள நம்மள பிடிக்க வச்சு நம்ம செய்யற வேலைகள் பிடிச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு, நம்மளுக்கு ஓட்டு போட்டு ஜனங்களை மறந்துட்டு, ஓகே நம்மள்ட்ட எல்லாரும் கண்ட்ரோல்டா இருக்கணும், நம்ம பேச்ச மதிக்கலைன்னா அவங்கள எவ்வளோ டார்ச்சர் வேணாலும் பண்ணலாம். அவங்க எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம டார்ச்சர் பண்ணணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.